எனது அடர்ந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு பிரம்மாண்டமான வெங்கடேச பெருமாள் கோவில் நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருப்பது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? வணக்க நண்பர்களே, நான் தான் குடியாத்த குமார். இப்ப நீங்க பார்க்க போற இந்த வெங்கடேச பெருமாள் ஆலயம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா குருவாராஜபாளையம் கிராமத்தில் கலியுக சித்தரும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்தருமான ஸ்ரீ தர்மகொண்ட ராஜா திருமலை கோவில் தாங்க. இந்த ஆலயத்துக்கு நாம செல்லணும்னா இந்த மாதிரி ஒரு காட்டு பகுதியில் சுமார் ஒரு 5 அல்லது 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் இந்த ஆலயத்துக்கு நம்ம வரணும். சாலை வசதி ரொம்பவே நல்லா இருக்கு. அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. 2 வீலர், கார் மற்றும் எல்லா வாகனமும் வந்து கோவிலுக்கு மிக அருகாமையிலே வர அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஆலயத்தை பத்தி நாம சொல்லணும்னா இந்த வெங்கடேச பெருமாள் ஆலயம் ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த வனப்பகுதிக்கு நடுவில் அமைஞ்சிருப்பதால் பார்க்கவே ரொம்ப ரம்மியமாகவும் அழகாகவும் காட்சி கொடுக்குது. இப்படி ஒரு அழகான இந்த பெருமாள் ஆலயத்துக்கு இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கோம். நீங்க ஆல்ரெடி வந்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் இப்ப நம்ம மூலவரான ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுடைய தரிசன காட்சி பார்க்கிறோம். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அவ்வளவு அற்புதமான காட்சி. இது தவிர இங்கு வரும் பக்தர்களுக்கு காலையில இருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து இடைவிடாத அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க. அன்னதானம் ஏதோ சாதாரண அன்னதானம் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டியாவும் ஹெல்த்தியாவும் வழங்கிட்டு இருக்காங்க. அங்கு வரும் நிறைய பக்தர்கள் விரும்பி அன்னதானத்தை சாப்பிட்டு இருக்காங்க. அந்த காட்சி இப்ப நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் என்னங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இப்படி ஒரு பெருமாள் ஆலயம் நம்ம வேலூர் மாவட்டம் அழகான ஒரு வனப்பகுதியில் இருக்கிற இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உடனே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து பார்த்து செல்லட்டும். நாங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம்.